வணக்கம். என் பெயர் யாழினி. சுதந்திரத்தின் சூரியனை உதிக்க செய்த விடுதலை திருநாளை பற்றி கூறப்போகிறேன். காற்றுக்கு எல்லை இல்லை, கடலுக்கு எல்லை இல்லை, அதே போல சுதந்திரத்திற்கும் விலை இல்லை. இன்று நாம் அனைவரும் பெருமையோடு கொண்டாடும் நாள் ஆகஸ்ட் 15. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. அந்த மகத்தான நாளை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் நண்பர்களே, சுதந்திரம் என்பது வெறும் கொடியேற்றும் விழா அல்ல. சுதந்திரம் என்பது வெறும் இனிப்பு வழங்கும் நாள் அல்ல. சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொறுப்பு. இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக எண்ணற்ற வீரர்கள் தங்கள் வாழ்க்கையவே தியாகம் செய்தார்கள். மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், சுப்பிரமணிய பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பூர் குமரன், வேலு நாச்சியார் போன்ற எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தால் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். அவர்கள் நமக்காக போராடினார்கள், அவர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள், அவர்கள் நமக்காக உயிரையும் தியாகம் செய்தார்கள். அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை என்ன? நாட்டை நேசிப்பது, நேர்மையாக வாழ்வது, சட்டத்தை மதிப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, பிறரை மதிப்பது, நம் கடமையை சரியாக செய்வது. நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டிற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்பதை உண்மையான தேசப்பற்று. இன்றைய மாணவர்கள் தான் நாளைய இந்தியாவின் தலைவர்கள். நாம் நன்றாக படிப்போம், நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்வோம், திறமையை வளர்த்துக் கொள்வோம், ஒற்றுமையுடன் இருப்போம். இந்தியாவின் வளர்ச்சிக்காக நம்மால் முடிந்த பங்களிப்பை செய்வோம். நமது இந்தியா பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்களை கொண்ட நாடு. ஆனால் நம்மை இனிக்கும் ஒரு பெரிய அடையாளம் இருக்கிறது. அது நாம் இந்தியர்கள். இந்தியாவின் வளமே அதில் ஒற்றுமை. வேற்றுமையின் ஒற்றுமை, அதுவே இந்தியாவின் பெருமை. இன்று நாம் அனைவரும் மூவர்ண கொடியை பார்க்கும் போது அதன் ஒவ்வொரு நிறமும் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. காவி தியாகத்தையும் துணிச்சலையும், வெள்ளை அமைதியையும் உண்மையையும், பச்சை பலத்தையும் வளர்ச்சியும் குறிக்கிறது. நடுவில் இருக்கும் அசோக சக்கரம் நமக்கு எப்போதும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நினைவூட்டுகிறது. எனவே நண்பர்களே, நாம் நல்ல மாணவர்களாக மட்டும் இல்லாமல் நல்ல மனிதர்களாகவும் வளர வேண்டும். நமது வீடு முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும், நமது ஊரு முன்னேறினால் ஒரு சமூகம் முன்னேறும், நமது நாடு முன்னேறினால் உலகமே நம்மை பாராட்டும். ஆகவே இந்த சுதந்திர தினத்திற்கு நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். என் நாட்டை நேசிப்பேன், என் நாட்டின் சட்டத்தை மதிப்பேன், என் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பேன், பிறரை மதிப்பேன், நேர்மையாக வாழ்வேன், இந்தியாவின் வளர்ச்சிக்காக என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வேன். இறுதியாக ஒரு வார்த்தை: நமது சுதந்திரம் தியாகத்தின் பரிசு. அதை பாதுகாப்பது நமது பொறுப்பு. இந்தியாவை உயர்த்துவது நமது கடமை. வானம் இருக்கும் வரை நமது மூவர்ண கொடி உயரட்டும். இந்தியா இருக்கும் வரை நமது தேசப்பற்றை நிலைத்திருட்டும். நன்றி.